பார்த்து வருகிறோம். சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலரை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது. இந்த உத்தரவானது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் திரும்ப பெற்றது. சென்னையைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராக ரத்தின சபாபதி என்பவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட கோரி அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சாட்சியம் அளிக்க சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளருக்கு சம்மன் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சம்மன் சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர் தரப்பில் பெறப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளரை கைது செய்து இன்று ஆஜர்படுத்த உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி ராஜ்குமார் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் சிஎம்டிஏ உறுப்பினர் சார்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசான் முகமது ஜின்னா தங்கள் வேண்டுமென்று எந்த உத்தரவையும் மீறவில்லை, நீதிமன்ற உத்தரவின் நகல் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்து வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் தாக்கல் செய்தார். எனவே கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டார். மேலும் சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் பிரகாஷ் ராஜும் நேரில் ஆஜரானார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.